friends, welcome to our channel Samcos. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா getting started with command lineல part 2 தான் பார்க்க போறோம். So which is nothing working with file system. File system ஓட எப்படி command line யூஸ் பண்ணி work பண்றதுன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So previous வீடியோவை பார்க்காம இந்த வீடியோக்கு வந்துட்டீங்கன்னா அது போய் பார்த்துட்டு வந்துருங்க. So பேசிக்கான கமெண்ட்ஸ் அப்புறம் command lineனா என்ன நம்ம என்ன கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ன்றது உங்களுக்கு புரிய வரும். So let's get started. So நம்ம previous வீடியோலயே பார்த்திருக்கோம் ls ன்னு யூஸ் பண்ணா ls கமாண்ட் யூஸ் பண்ணி நம்மகிட்ட என்னென்ன ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ் இருக்குன்னு நம்மளால பார்க்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, readme cloudshell.txt மட்டும்தான் இருக்குது. ஓகே, இப்போ என்கிட்ட இந்த ஃபைல் இருக்குது. நான் எப்படி ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கமெண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டச். ஸோ டச் அப்படின்னு போட்டு ஒரு ஃபைல் நேம் கொடுக்கலாம். என்ன ஃபைல் நேம் கொடுக்கலாம், tutorial.txt கொடுக்கலாம். ஸோ இப்போ டச் அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ண முடியும். அது எப்படி பார்க்கலாம், ls கமெண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட தெரியுது. ஸோ tutorial.txt அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து ஆட் ஆகி இருக்குது. ஸோ டச்ன்ற கமெண்ட் யூஸ் பண்ணி tutorial.txt வந்து பார்த்துட்டோம். ஓகே, இப்போ அந்த ஃபைல்குள்ளே இருக்க கண்டென்ட்டை நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேட் அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ணணும். கேட் அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ணி tutorial.txtன்னு கொடுக்குறப்போ அந்த tutorial.txtக்குள்ளே என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அது வந்து தெரியும். பட் இப்போ தான் நம்ம ஃபைலே க்ரியேட் பண்ணோம், அதுக்குள்ளே எந்த கண்டென்ட்டுமே நம்ம ஆட் பண்ணலை. ஸோ இந்த கமெண்ட் நம்ம கொடுக்கறதால நமக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை, எந்த ஒரு கண்டென்ட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகலை. ஓகே, இப்போ இதில் ஃபைலில் ஆட் பண்ணுறதுக்கு நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு மெத்தட் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நிறையா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் பிரிண்ட் அப்படின்னு போட்டுட்டு சம்திங் உள்ளே கொடுத்துட்டு அதை பண்ணால் பிரிண்ட் ஆகும். அந்த மாதிரி இங்கே எக்கோ அப்படின்னு போட்டு ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் ஹாய் ஹலோ அப்படின்னு ஏதோ ஒன்று போட்டுட்டு என்ட்ரு அடிச்சிங்கன்னா நம்ம எக்கோக்குள்ளே கோட்ஸில் என்ன கண்டென்ட் எழுதணுமோ அது நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா, இப்போது நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஹாய் ஹலோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு இங்கே வந்துருச்சு. ஓகே ஃபைன். இப்போது இந்த எக்கோ கண்டென்ட்டை வந்துட்டு நம்மளால் ஃபைலுக்கு இப்போ இந்த எக்கோக்குள்ளே இருக்க கண்டென்ட்டை வந்து நம்மளால் ஃபைலில் எழுத முடியாது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எக்கோன்னு போட்டுட்டு திஸ் இஸ் எ tutorial file, it contains blah something ஏதோ ஒன்று எழுதிக்கோங்க. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் a tutorial file வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து என்ட்ரு அடிச்சேன்னா அது நமக்கு பிரிண்ட் ஆகும். பட் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் போடுறேன். ஸோ இந்த சிம்பிள் என்ன பண்ணும் அப்படின்னா ரீடைரக்ட் பண்ணும். ஸோ எக்கோக்குள்ளே இருக்க இந்த கண்டென்ட்டை எனக்கு tutorial.txtக்கு ரீடைரக்ட் பண்ண சொல்லிடுறேன். ஓகேவா, tutorial.txtக்கு ரீடைரக்ட் பண்ண சொல்லிடுறேன். இப்போ என்ட்ரு அடிச்சுட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ls கொடுக்குறேன், அது அப்படியே தான் இருக்குது. இப்போ நான் கேட் கொடுக்குறேன். கேட் tutorial.txtன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டென்ட் கிடச்சிருக்கு பாருங்கள். திஸ் இஸ் அ tutorial ஃபைல். பட் இந்த இடத்துல நம்ம கொடுக்குறப்ப நமக்கு எதுவுமே வரல. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த எக்கோக்குள்ளே இருக்க கண்டென்ட்டை இதுக்குள்ளே நம்ம வந்து ரீடைரக்ட் பண்ணி போட்டுட்டோம். ஸோ இது ஒரு மெத்தட் நம்ம ஃபைலுக்குள்ளே கண்டென்ட் ரைட் பண்ணுறதுக்கு. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி வந்துட்டு ரீநேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, ரீநேம் அதை வந்து மூவ் பண்ணுறது மூலமாகவும் ரீநேம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா tutorial.txtன்ற ஃபைலை வந்துட்டு நான் வந்து டெமோ அப்படின்ற ஃபைலுக்கு ரீநேம் பண்ணணும்னு நினைக்கிறேன். பேசிக்கலாக டுட்டோரியலில் இருக்க கண்டென்ட்டை கொண்டு போய் ரீநேம் அப்படின்ற ஃபைலில் மூவ் பண்ணிட்டா டுட்டோரியல் வந்து டெலீட் ஆகிடும். அதுக்கு என்ன அர்த்தம், டுட்டோரியல்லேருந்து அங்கே போய்ட்டு ரீநேம் பண்ண மாதிரி நம்ம வச்சுக்கலாம்ல. ஸோ அதுதான் மூவ் பண்ணுறது ரீநேம் பண்ணுறது சேம். ஸோ மூவ் tutorial.txt
அப்படின்னு போட்டு எங்கே மூவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த டெஸ்டினேஷன் ஃபைலை கொடுக்கணும். சோர்ஸ் ஃபைல் tutorial.txt, டெஸ்டினேஷன் ஃபைல் என்ன demo.txt. அவ்வளோதான், மூவ் ஆயிடுச்சு. இப்போ எல்எஸ்ன்னு கொடுத்தா நம்மளால demo.txt மட்டும்தான் பார்க்க முடியுது, tutorial.txt மிஸ் ஆயிடுச்சு. இதை பேசிக்கலாக நம்ம ரீநேம்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா இதை இதுக்கு மூவ் பண்ணிட்டோம்னு சொல்லிடலாம். இந்த tutorial.txt எக்ஸிஸ்ட் ஆகாது, நோ மோர். இப்போ கேட் demo.txt கொடுத்து பாருங்க. ஸோ திஸ் இஸ் a tutorial file. ஓகே, யா. ஸோ ஓகே, நம்ம ரீநேம் பண்ண தெரிஞ்சிட்டாச்சு. இப்போ இந்த டுட்டோரியலில் இருக்கிறது டெமோக்கு போயிடுச்சு. இப்போ இது டெலீட் ஆகிடுச்சு. பட் இல்லை, எனக்கு இதில் இருக்கிறது இங்கே காப்பி பண்ணணும். அந்த மாதிரி காப்பி பண்ணுறது எப்படி அப்படின்னா சிபின்ற கமெண்ட் நம்ம யூஸ் பண்ணணும். சிபி சோர்ஸ் ஃபைல் டெஸ்டினேஷன் ஃபைல். நம்மளோட சோர்ஸ் ஃபைல் வந்து demo.txt. டெஸ்டினேஷன் ஃபைல் என்ன வச்சுக்கலாம், டெஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஓகே, test.txt. ஓகே, இப்போ எல்எஸ்ன்னு கொடுத்தா டெமோன்னு ஒரு ஃபைல் இருக்குது, ரீட்மி அது ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்தது, அப்புறம் text.txtன்னு ஒரு ஃபைல் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், demo.txtல இருக்க கண்டென்ட் test.txtக்கு காப்பி பண்ணியிருக்கோம். காப்பி பண்ணால் ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகும், நம்ம இங்கே மூவ் பண்ணலை. இப்போ வேணால் நம்ம வந்து கேட் கமெண்ட் கொடுத்து செக் பண்ணலாம். ஆக்சுவலாக ரொம்ப மிஸ்ஸியாக இருக்குது, கீழே வரைக்கும் போயிடுச்சு, கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கமெண்ட்ஸ்லாம் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் போய் செக் பண்ணிட்டு வந்துடுங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னா. ஸோ கேட் demo.txt, cat test.txt. ஸோ demo.txtல இருந்த கண்டென்ட் தான் test.txtக்கு காப்பி ஆகி போயிருக்கு. ஸோ இதுதான் வந்து காப்பி பண்ணுறது ஒரு ஃபைலை. ஓகே, இப்போ ஃபைலை எப்படி காப்பி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ ஃபைலை எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எல்எஸ் கமெண்ட் போட்டு இப்போ டெமோ இருக்குது, இது இருக்குது. நான் இதுலேருந்து இது காப்பி பண்ணிட்டேன். இப்போ நான் டெமோ வேணான்னு நினைக்கிறேன்னா ஆர்எம்ன்ற கமெண்ட் கொடுத்துட்டு ஃபைல் நேம் கொடுக்கணும். டெலீட் ஆகிருக்கும் பாருங்கள், டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு ஃபைலை வந்து நம்ம ஃபைல் ஹேண்டில் பண்ணுறதுக்கான பேசிக்கான கமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன கமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம், ஒரு டைம் அப்படியே ரீகால் பண்ணலாமா. டச் எதுக்கு யூஸ் பண்ணோம், ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வேறு என்ன பார்த்தோம், கேட். ஸோ ஃபைலுக்குள்ளே இருக்க கண்டென்ட்டை பார்க்க. எக்கோ லைக் பிரிண்ட் பண்ணுற மாதிரி. இந்த சிம்பிள் பார்த்தோம், இது என்ன பண்ணும், ரீடைரக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு மூவ் கமெண்ட் பார்த்தோம், ரீநேம் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு கண்டென்ட்லேருந்து இன்னொரு இதுக்கு மூவ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சிபி ஃபார் காப்பிங் அ ஃபைல், அப்புறம் ஆர்எம் டு ரிமூவ் அ ஃபைல். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக ஃபைலில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது கமெண்ட் லைன்லன்றது தான் இந்த கமெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டைரக்டரிஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். See you all in the next video. Bye bye.